அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் பெஞ்ச் நிறுவனத்தின் இயக்குநர்கள் திரு சிவராமன் மற்றும் திரு கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மேலும் பிஸ்னஸ் பெஞ்ச் நிறுவனத்தின் இதர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அண்ட் இந்த மேடையில் இந்த அரங்கில் இங்கே கூடியுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட அன்பு கலந்த காலை வணக்கங்கள். பிஸ்னஸ் பெஞ்சோட ஒரு 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு ஆண்டு விழா இந்த நிகழ்வு இல்லையா? ஸோ இந்த நிகழ்வு இதுக்கு முன்னாடியும் பல வருடங்கள் நீங்கள் வந்து கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான அந்த ஒரு நிகழ்விற்கு வந்து ஒரு விருந்தினராக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு உங்கள் கூட வந்து கலந்துரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த பிஸ்னஸ் பெஞ்ச் நிறுவனத்தின் நிர்வாகிகளுக்கு அண்ட் டைரக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனுவல் மீட் விச் மீன்ஸ் உங்களோட இந்த ரிவ்யூ மீட், இயர் அண்ட் ரிவ்யூ மீட் அப்படின்னாலே வந்து என்னென்னலாம் பார்ப்பீங்க? பேசிக்காகவே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா வந்து என்னென்னலாம் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்குள்ளே வந்து நிறைய பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், வயிற்றுல அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் இல்லையா? சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணின ஒரு ஒர்க்கை, நீங்கள் பட்ட கஷ்டங்களை, அந்த சேலஞ்சஸை அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் அழகாக பேசிட்டு போயிடும். நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்களோட நீங்கள் அதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்காக நிறைய காம்ப்ரமைசஸ் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்பர்ஸாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா, அந்த கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பட்டேன் தெரியுமா, அதெல்லாம் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நம்பர்ஸாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து என்னென்ன ஆச்சு என்னென்ன ஆகலைன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க கூட வந்து ரிவ்யூ மீட் பண்ணுறதுக்கு வந்து பிஸ்னஸ் பெஞ்சோட மேனேஜ்மெண்ட் இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்ககிட்ட வரல. என்னோட செஷனில் வந்து எந்த நம்பர்ஸும் இருக்காது, எந்த பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டுக்கான பேச்சுக்களும் இல்லை, உங்களை எந்த விதத்துலையும் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் கொண்டே போக மாட்டேன். அப்போ நான் என்னெல்லாம் பேசலாம்? உங்கள் மைண்டை எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மைண்டை எவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான கேரை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன். ஒரு சைட்டில் ஒரு சின்ன ஒரு கிராக் நடந்துட்டா கூட, ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்துட்டா கூட அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1000 மெனக்கெடுவோம். அந்த கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெனக்கெடுவோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, ஒரு மாதிரி வந்து மனம் வந்து அழுத்தமாகுது அப்படின்னா அந்த கிராக்கை சரி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லைப்பா, இல்லை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வேலை நிறையா இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறேன். ஏன்னா சிவில் ஃபீல்டே அப்படி தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இக்னோர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி மக்களே, உங்கள் மைண்டு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு எக்யூப்மெண்ட். உங்களோட உடம்புல உங்கள் மைண்டு தான் வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அப்போ அதை நான் சரியாக பார்த்துக்கல அப்படின்னா வந்து வேற எது ஓடுனாலும் அது நின்றுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆகி நம்ம நின்றுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ உடல்நலம் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ மனசை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கான கேரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை இன்னும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண வைக்கும். மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குற ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் ஜாஸ்தி அது கொடுக்க வைக்கும். ஸோ அப்போ உங்கள் மைண்டை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறத பேசுகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். மேனகா ராஜேந்திரன், சைக்காலஜிஸ்ட். ஸோ குட்டியாக ஒரு அகம் வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் வந்து நடத்திட்டுருக்கேன். ஓகேவா? இன்ட்ரோ புரிஞ்சிருச்சுல? செஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ போகலாம். குட். ஸோ உங்கள் மைண்டு எப்படி இருக்குதுங்க? எனி சார் சொல்லுங்கள் சார். லாஸ்ட் ஒரு இதில் வந்து ஒருத்தர் வந்து அப்படி அழகாக எழுந்திரிச்சாரு. உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? செகண்டுக்கு செகண்ட் ஸ்லிப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. யாரு சார் காரணம்? நீங்களே தான் காரணம் சார். இது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தெரியுமா? தேங்க்யூ. அண்ட் யுவர் குட் நேம் சார்? தனசேகரன். தேங்க்யூ தனசேகரன். நீங்கள் உட்காந்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு அழகாக சொன்னார், மைண்டு வந்து அப்பப்போ டைமுக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து அந்த இன்டீரியர் டிசைனிங்காக, ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி தானே ஃபீல்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா?
ஸோ உங்களோட மைண்ட் செட் எல்லாம் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள கிரியேட்டிவிட்டியோட பண்ற ஜாப் இல்லையா? ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நீங்க வருவீங்க. கிரியேட்டிவிட்டிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வரவே முடியாது. சரி, கிரியேட்டிவிட்டியா இருக்கிற அந்த மைண்டுக்காரங்கெல்லாம் எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்னா, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட தாட்டை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ஸ்லிப் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது ஒரு என்லெஸ்ஸா அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னப்பா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற அளவுக்கு ஓடுறதா வந்து கிரியேட்டிவிட்டி பீப்புளோட மைண்ட், அவங்களோட பிரெயினே அப்படிதான் டிசைன் ஆயிருக்கும். சைக்காலஜிலே அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம், டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட மைண்டு வந்து ஒரு மாதிரி வாண்டரிங்லேயே இருக்கும், எதுனா தேடிட்டே போயிட்டே இருக்கும். அவங்க ஒரு அம்மான்னு சொல்றாங்க. அண்ட் வந்து நிறைய இமேஜினேஷன்ஸ் உள்ள வந்து பொங்கி எழும், ஃபியூச்சர் ஐடியாஸே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் வாட் இஃப் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக இருக்கும். வாட் இஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, அதை அப்படி மாற்றி செஞ்சுருக்கலாமோ, இந்த இதை இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணால் அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்குமோ, இந்த விஷயத்த ப்ராஜெக்டை இப்படி நம்ம கோட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஓகேன்னு சொல்லி வாங்கிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி வாட் இஃப் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையெல்லாம் பார்க்கறத தாண்டி அதில் இருக்க பாசிபிலிட்டிஸை அப்படியே பார்த்து தேடி ஓடிட்டே இருக்கும். வாட் இஃப் அப்படிங்கிற திங்கிங் இருக்கிறதுனால தான் உங்களால் ஒரு இன்னோவேஷனை கொடுக்க முடியும், உங்களால் ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுக்க முடியும். அதனால தான் அந்த ஃபீல்டில் சஸ்டைனபிளாக நிற்க முடியுது. அந்த திங்கிங் இல்லை, அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் என்றைக்கும் வந்து அப்படியே ஓடி தள்ளி வேற எங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டுக்கு போயிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஃபீல்டில் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? 24/7. அண்ட் நம்ம மைண்டும் அப்படி தான் வந்து டிசைனாக இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயினே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இல்லையா? ஸோ கிரியேட்டிவிட்டி மைண்டுக்குள்ளே வந்து 24/7 வந்து திங்கிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்போ 24 மணி நேரமும் அந்த மனுஷன் யோசிச்சுட்டே தான் இருக்கானான்னு கேட்டால் எஸ், சைக்காலஜி ஆமன் தான் சொல்லுது. ஆனால் கான்ஷியஸாகவே யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது. அது ஒரு மனுஷனால அது முடியாது. கான்ஷியஸாக அது அவேராக நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத 24/7 யோசிக்க முடியாது. ஆனால் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ சடனாக வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நான் யோசிக்கவே இல்லைப்பா, ஆனால் இப்படி ஒரு ஐடியா கிடச்சிச்சு, இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா, இந்த கான்செப்ட் டெவலப் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வருவாங்க. யோசிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் அது ஓடிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் பீப்புள்னால 24 ஹவர்ஸும் கிரியேட்டிவான ஐடியாஸ் அப்படியே கொட்டி குவிக்க முடியுமா? அங்கே நிறைய பேர் சொல்லிட்டாங்க நோ, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கிரியேட்டிவிட்டி பீப்புளுக்கு அந்த திங்கிங் வந்து ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும், ஓவர்ஃப்ளோ ஆகும், அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரியேட்டிவாகவே 24 ஹவர்ஸும் நம்மளால் திங்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. விச் மீன்ஸ் உங்களால் இருக்கவே முடியாது. அண்ட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட எனர்ஜி லெவல் வந்து அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மாறிட்டே இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அப்பப்போ வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுறணும். அண்ட் நிறைய நேரத்தில் நீங்கள் அப்படியே வந்து பிளாங்க் அவுட் ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறது, என்ன யோசிக்கிறதுனே தெரில, அப்படியே ஒரு கிரியேட்டிவிட்டி பிளாக் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே வந்து ஷட் டவுன் ஆகி அப்படியே உட்காந்துருவீங்க. அப்படி நடக்கும்போது என்னமோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் போட்டு உங்கள் மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு மைண்டே நீ எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்ட, அதனால நானே அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே வந்து அப்படியே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது ரீசார்ஜ் மோடுக்கு போயிடும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கிரியேட்டிவ் பிளாக் வந்து அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும். அப்போ ஓவராக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்படிப்பட்ட நீங்கள் ஒரு கிளைண்ட் மீட்டிங்னு போவீங்கல்ல, அப்போ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க? ஒரு கிளைண்ட் மீட் பண்ண போகிறப்ப உங்கள் மைண்டுக்குள்ள என்னென்னலாம் ஓடும்? சிரிப்பு தான் வருமாமா? இல்லை, அங்கே ஒருத்தங்க சிரிச்சுட்டே இருக்கீங்களே, சும்மா சத்தமாக கேட்குற மாதிரி சொல்லலாம். ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறப்ப என் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கன்வின்ஸ் பண்ணிடணும், ஓகேன்னு சொல்ல வச்சிடணும். ஓகேன்னு சொல்ல வைக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் மெனக்கடுவீங்கன்னா, ஒரு 2 விதமான மெனக்கடல் இருக்கும் இல்லையா? ஒன்று, அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வந்து நிறைய டிசைன்ஸை, பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸை, ஐடியாஸை எடுத்துகிட்டு போய் உட்காந்து விலாவரியாக சொல்லிட்டு இருக்கும். இது இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ப்ரொஃபஷனல் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டே இருக்கும் அப்படின்னா, பட்ஜெட் யோசிக்கும். நான் இவ்வளோ கொடுத்துருவேன், அந்த கிளைண்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? பட்ஜெட்டுன்னு ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க இல்லையா? ஸோ பட்ஜெட்டு, டெட்லைன்ஸு, அண்ட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கிளைண்ட்டை நான் புரிஞ்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு என்னோட மெனக்கடல் இது போதுமா, இந்த பாடி லாங்குவேஜ் போதுமா, இந்த க்ரூமிங் போதுமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஷனல் மைண்ட் வந்து உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த 2 மைண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போகிறது தான் இந்த இந்த ஒர்க்கோட டஃபஸ்ட் பார்ட் டைம். அதை பேலன்ஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்க,
உங்களால் மைண்டை ரொம்ப காமாக ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட ஃபீல்டில் நீங்கள் அடுத்தடுத்த க்ரோத்துக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களோட சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, குட்டி ஆக்டிவிட்டி தான். நீங்கள் உட்காந்துட்டே பண்ணலாம். எந்திரிக்க சொல்லி உங்களை ஓட வைக்கிறதுக்குலாம் வேறு பிளான்ஸ் வச்சுருக்காங்க உங்களோட நிறுவனம். ஸோ உட்காந்த இடத்துல இருந்தே அழகா நான் கேட்குற கேள்விகளை நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா, இது என் லைஃப்பில் நடந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு கிளாப் பண்ணலாம். 2-3 கிளாப் கூட சேர்த்து கூட பண்ணலாம். நிறைய தடவை பார்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ரீட் அவுட் பண்ணட்டா? சண்டே ஆனால் கூட கிளைண்ட் கால் வரும். வீட்டில் அப்படா லீவுன்னு போய் உட்காரும், ஆனால் கால் வந்துடும். பார்த்தீங்களா சார், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க சார். அவங்க அவ்வளோ வந்து விரக்தியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சைட்டில் போன உடனே லாஸ்ட் மினிட்ல ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஒரு குட்டி சைட்டா ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்லை பெருசா போகலாம். போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு சார், நிறைய அப்படியே மாறிட்டே இருந்துச்சு, பிளான்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். அண்ட் உங்களெல்லாம் வெயிட் பண்ண வேற வச்சுட்டேன், சாரி. ஸோ அது நடந்திருக்கு, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, குட். கிரியேட்டிவ் பிளாக் நடந்திருக்கா? கிரியேட்டிவாக யோசிக்கிறவங்க இவங்க தானே ஜாஸ்தி. நாங்களாம் ஃபீல்டில் போய் வேலை செய்கிறோம்ப்பா, அதனால வரல. ஓகே, மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? எப்படி தட்டுறது? அங்கே ஒருத்தர் அழகாக தட்டிட்டாரு, இங்கே தட்டுறது கையெடுத்தாங்க விட்டுட்டாங்க. சரி, இருக்கும். அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு கொடுக்காம வந்து நம்மளால ஓட முடியாது இல்லையா? ஸோ கொடுத்து தான் வாங்க முடியும். நிறைய பேர் கை தட்டாதவங்கலாம் உண்மை சொல்கிறாங்கன்னு கிடையாது. அவங்களாம் கொஞ்சம் வந்து உண்மையை மறைக்கிறாங்க, திரிச்சு பேசுகிறாங்க. அங்கே ஒருத்தர் அழகாக சத்தமே இல்லாமல் கை தட்டிட்டு போயிட்டாரு. குட். சரி, இவ்வளோ ப்ரெஷர் இருந்தோம், இந்த ஜாபை, இந்த உங்களோட ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறீங்களா? பேஷனேட்டாக பார்க்குறீங்க? குட். ஸோ அப்போ உங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து உங்களோட டைமண்ட்ஸு, இவங்களெல்லாம் வச்சு அழகாக உருக்கி எடுத்து பிஸ்னஸ் பெஞ்சை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை வந்து அழகாக செய்ய முடியும், லாங் ரன் ஓட முடியும். இல்லைன்னா அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். குட். சரி, கிளைண்ட்டை பார்க்க போகிறப்ப என்னென்னலாம் சேலஞ்சஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாமா? நிறையா இருக்கும். நான் 3 கேட்டகரிகளும் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்கிறது அதுக்குள்ளே தான் ஃபாலோ ஆகுதா இல்லை அதை தாண்டி? ஏன்னா நீங்கள் ஃபீல்டில் வேலை செய்கிறீங்க, என்னங்கிறத பார்த்துடலாமா? மைக் அப்படி இப்படி கொடுக்க சொல்லிடலாமா? ஒரு 4-5 பாயிண்ட்ஸ். கிளைண்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கன்வின்ஸ் பண்ணும்போது, அவங்க கூட ஃபீல்டில் வேலை செய்யும் போது, அது குட்டியாக கூட இருக்கலாம், பெருசாக கூட இருக்கலாம். ஏன்னா அஸ் எ இன்டீரியர் டிசைனர்ஸாக நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து வீட்டுக்கான உயிர் கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் அழகாக வேலை செய்கிறதுக்கான ஒரு ஃபோக்கஸை கொடுக்குறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கான அப்பீடைட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அதை கூட்டுறீங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டா கூட அதை வந்து வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான திறமை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து அழகான நுணுக்கமான ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்க இன்டீரியர்ஸ் நீங்கள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி முடிக்கும்போது, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு வீடை கட்டி முடிக்கும்போது ஒரு குழந்தை அதோட முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சு அழகாக போயிட்டுருக்கும். ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கிளினிக்கில், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய லைஃப்பை சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ப்ரொப்போசல் கூட நடந்துட்டுருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஒன்றுமே இல்லாத இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கல, நீங்கள் வந்து இந்த ஊரை கடந்து இந்த இந்தியா முழுக்க பார்த்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களோட இன்டீரியரோட ஃபீல்டு வந்து எவ்வளோ அப்படி வாவ் அப்படின்றது இருக்குங்கிறது வந்து ஒன்றொன்னா அணுவாக உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி நல்ல நுணுக்கமான வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேங்க. ஆனால் நான் கிளைண்ட்டை பார்க்கும் போது நான் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறேன் இல்லையா? அப்போ என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? டைரெக்டாக ஃபீல்டுக்குள்ளே இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டு என்ன நலத்தெல்லாம் கஷ்டமாக வைக்கிறாங்க? கமெண்ட்ஸ் இல்லையாப்பா? கிளைண்ட்டெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி மூணு சொல்ல வச்சுட்டு இருக்கீங்களோ? எக்ஸாக்ட்லி சார். நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கோட பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இந்த எலிவேஷன் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு என்ன தான் டீட்டெயிலிங்காக நீங்கள் சொன்னாலும், நீங்கள் சொல்கிறத 100% அந்த கிளைண்ட்னால அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா
நான் தான் காசு போட போறேன். அந்த கிளைண்டோட மைண்ட் செட், நான் தான் காசு போட போறேன், அப்ப இது கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு அவங்களுக்குள்ள வந்து 1008 கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். அந்த குவஸ்டனிங் டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வரும்ல, இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருமா அப்படின்னு வரும்ல, நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும். அதனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம மைண்ட்குள்ள வச்சுக்கூடாது. ஓகே, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. குட். வேற என்ன சொன்னாலும் ஆமான்னு ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏத்துக்கிறவங்க ரொம்ப கம்மி. வேற ஏமா நீங்க அழகா என்னென்னமோ ரீல் எல்லாம் சொல்லியிருப்பீங்களே, இல்லை பார்த்தேன் பிஸ்னஸ் பெஞ்ச், அதுக்குள்ள போகும்போது ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ வேற என்ன பிரச்சனை? மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க என்கிட்ட. இப்போ காமனான ஒரு பிரச்சனை இருக்குமேப்பா கிளைண்ட்டை போய் ஃபேஸ் பண்றப்ப, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். எஸ், நம்ம சொல்றதை விட அக்கம் பக்கத்துல சொல்றவங்க வந்து ரொம்ப நம்பி இருப்பாங்க. ஆமா சார். ஆர்கிடெக்ட்ஸாவோ இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனாவோ அவங்க சொல்றதை விட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றானோ அது ரொம்ப கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிறது ரொம்ப நம்பி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி நாலேஜை வந்து அவங்க அங்கங்க இருந்து கிராஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ப மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வேற யாருமா? பட்ஜெட்டு. அந்த இடத்துல வந்து மொத்தத்தையும் முடிச்சு விட்ருவாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குங்க, ஆனா கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஈக்கனை வச்சுட்டு போயிடுவாங்க. வேற என்ன பிரச்சனைங்க? இவ்வளவுதானா? நிறைய இருக்கு. ஒரு ஷீட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து டப்பா டப்பாவா எழுதுவோம். என்ன இங்க ஸ்டேஜில் கேட்கறதுனால சொல்றது கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ நான் 3 கேட்டகரிக்குள்ள தான் இது மொத்தத்தையுமே நான் உள்ள கொண்டாந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்ஜெட். நீங்க எவ்வளோ அழகா வந்து ஒரு டிசைன் செட் காமிச்சு அப்ரூவ் வாங்கினாலும் அந்த டிசைனை இந்த பட்ஜெட், நீங்க ஒரு பட்ஜெட் கோட் பண்ணா இன்னும் கம்மியா பண்ணுங்க, இதுக்குள்ள கொஞ்சம் முடிங்க, இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டா இருக்கணும், ஆனா பாக்குறதுக்கு அப்படியே பாஷா இருக்கணும், அப்படியே ஒரு லக்ஸரி ஃபீலை கொடுக்கணும். அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். இவ்வளோதாங்க கொடுப்பேன், ஆனா அது அப்படி இருக்கணும். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது அடுத்து. கம்பேரிசனுக்குள்ள வந்து அக்கம் பக்கம் அந்த ஏத்த வீடு அப்படிங்கிறதெல்லாம், சொந்தக்காரங்க வீடு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம மாடர்ன் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கோமா. எல்லாரு கையிலையும் ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்கிறதுல முக்காவாசி பேர் ரீல்ஸ் போடுறாங்க. போஸ்ட் போடாதவங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறனால தானே ஒரு கூட்டம் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் பார்க்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தன் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பான், இல்லை ஒரு இந்தியாவுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல அவன் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் அவன் இம்போர்ட் பண்ணி ஹை அண்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அவன் வந்து ஒரு விஷயத்தை கட்டி வச்சுருப்பான். அதை அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. இதை இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துனுங்க, இந்த ரீலில் அவங்க போட்டிருந்தாங்க, இதே மாதிரி நீங்கள் நமக்கு பண்ணி கொடுத்துடணுங்க. சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேட்குற மாதிரி அப்படியே பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் பட்ஜெட் மட்டும் இப்படி ஆகும்னு சொன்னால் முடியாது. அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அவன் க்ரோர் கணக்கில் செலவு பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிருப்பான். ஆனால் நம்மளால அதை எடுத்துகிட்டு வந்து லேக்ஸ்குள்ளே முடிச்சிருங்க. க்ரோர் அந்த சீக்கிட்டே வரவே கூடாது. லேக்ஸ்லேயே இன்னும் கம்மியில் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து பார்கெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெண்டில் வந்து ரொம்பவே மோசமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கம்பேரிசன் எக்கச்சக்கமா நடந்துட்டே இருக்குது. அது வந்து அவங்கள திருப்தியே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கணும்னா அதனாலதான். அண்ட் இன்னும் எவ்வளோ அப்டேட் ஆகிட்டே இருந்தாலும் அவங்க வந்து அடுத்தடுத்து தான் கேட்பாங்க. நீங்க எவ்வளோதான் அப்டேட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட மெட்டீரியல்ஸை காமிச்சாலும் டிசைன்ஸை காமிச்சாலும் எனக்கு இது பார்த்தல இன்னும் வேணும் தான் இருக்கும். ஒரு சில மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறை சொல்லிட்டே தான் இருக்கு தோணும், ரிவிஷன்ஸே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே ஓகேன்றுவாங்க. இதை நீ முதலையே சொல்லியிருக்கலாமே, நான் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா. ஆனால் அவங்களுக்கு அத்தனை கம்பேரிசன்ஸ் நமக்கு கொடுக்கணும். அவ்வளோ சாய்ஸஸை பார்க்கும் போது அவங்க மனசு ஓகே பரவாயில்ல, நம்ம கொடுக்குற வேலைக்கு அவங்க வேலை செய்கிறாங்கப்பா, கொடுக்குற காசுக்கு அவங்க வேலை செய்கிறாங்கப்பா அப்படிங்கிறத நம்ப வச்சுறதுக்காகவே நம்ம வந்து மெனக்கெட வேண்டியதாக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு, அடுத்து வந்து இந்த மாதிரி கம்பேரிசன் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேர்ட் ஒன், இதுக்குள்ளே மொத்தமே உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சிடும். டெட்லைன் ப்ரெஷர். ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபேஸ் பண்ணதே இல்லையா? நீங்கள் ஒரு கோட்டெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டேட் போட்டு வச்சுருப்பீங்க, இதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடும்னு. திடீர்னு வருவாங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணுங்க,
இன்னைக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த விஷயத்த இந்த ப்ராஜெக்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும், சீக்கிரம் முடிச்சிருங்க, ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமா அந்த ஒரு டெட்லைனுக்குள்ள ப்ரெஷரை போடுவாங்க. ஸோ அந்த டெட்லைன் ப்ரெஷர் போடும்போது நமக்கு தான் தெரியும் ரியாலிட்டியில் எவ்வளோ பிரச்சனைன்னு. நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் என்கிட்ட அட்ரஸ் பண்ணல, பட் நான் சொல்லும் போது உங்களால் அக்னாலேஜ் பண்ணிக்க முடியும். லேபர் பெரிய இஷ்யூவாக இருக்கா? மேன் பவர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா வெரைட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அந்தந்ததுக்கு அந்தந்த லேபர்ஸ்னு இருப்பாங்க. இந்த சிவிலில் எனக்கு தெரிஞ்ச வரை என்னோட நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லனா அதுக்கு ஒரு செட் ஆஃப் லேபர்ஸ் இருப்பாங்க, பிளம்பிங்னா அதுக்கு தனியாக இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் அதுக்கு தனியாக இருப்பாங்க, இன்டீரியர்ஸில் இதுக்கு தனியாக, கார்பெண்டிங்க்கு தனியாக, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்தந்த வேலை செய்யறதுக்கான அந்தந்த லேபர்ஸ் அதுக்குள்ள போட்டு அகாமடேட் பண்ணி அவங்கள பண்ண வைக்கிறதே வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். சரிங்க, நம்ம ஆளுங்களை வச்சுதான் வேலை செய்யறது கஷ்டமா இருக்குன்னு நார்த் இந்தியன்ஸ் கொண்டாந்து உள்ள இருக்கும். ஸோ நார்த் இந்தியன்ஸை வச்சு வேலை பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அவங்க கிட்டே நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. பயங்கர இப்பெல்லாம் டிமாண்டிங் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஃபீல்டில் இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 4-5 பேர்த்துட்டு தான் கருத்து கேட்டேன். அந்த ஃபீல்டில் இருக்க உங்களுக்கு நிறைய தெரியும் ரியாலிட்டி. அண்ட் பொதுவாகவே லேபர்னா அவங்கள வந்து ஒரு சின்ன வந்து குறை சொல்லிட முடியாது. இதை இப்படி செய்யாதப்பா, கொஞ்சம் மாற்றி செய்யணும், கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டீங்க, ஒரு திட்டிட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை சம்பளம் வாங்குறவன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டான், திங்கக்கிழமை வர வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் ஆகிடும். இங்கே லேபர் வரல, ஒரு 2 நாள் லேபர் வரலன்னா அந்த வேலையே அப்படியே பெண்டிங் ஆகி போயிடும். எனக்கு டெட்லைன் கொடுத்துருக்கீங்களே கிளைண்ட்டு, நான் முடிச்சு தந்துறேன்னு சொல்லி நம்மளே இறங்கி எல்லா வேலையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அந்த ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஆனால் அந்த கிளைண்ட்டுக்கு புரியுமா? சுத்தமாக புரியாது. உனக்கு லேபர் இருக்குது, இல்லை மெட்டீரியல் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம், அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வர்றதுல லாஜிஸ்டிக்ஸில் எதுனா வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே கூட சரியாக நடக்குதுங்க. வெதர் கூட உங்களுக்கு நிறையா டைம் சப்போர்ட் பண்ணாது. திடுதுப்புன்னு மழை வந்துடும், புயல் அடிச்சிருன்றுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம கடையை சாத்திட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் எனக்கு இன்னும் 2 நாளில் முடிச்சு தந்தோன்னு கிளைண்ட் உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணி கடந்து தான் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் கடந்து வர்றீங்க, சரி ஓகே. இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் மைண்ட் எப்படி இருக்கு? நிம்மதியாக தான் இருக்கீங்களா? வீட்டுக்கு போனால் தூங்க முடியுதா? முடியாது. ஆக்சுவலி ஓனர்ஸ்னாலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் தான். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுற நமக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரி, இவ்வளோ ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைனு. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும், வேலையை வந்து நான் வந்து சரிவர செய்யணும், மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும்னா நான் என்னென்னத்துலலாம் சரி பண்ணிக்கணும்னு பார்க்கணும்ல. அதுக்காக மெனக்கெடுறது தான் வந்து நீங்கள் செய்யாத ஒரு வேலை, அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டார்ச்சர்ஸ்லேருந்து, இந்த மென்டல் ப்ரெஷர்லேருந்து நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அப்படியே அள்ளி தெளிகிற. வேணுங்கிறவங்க பிடிச்சிக்குங்க, வேணா சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே திருப்பி அடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே நிறையா டேப்ஸ் ஓப்பனில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு க்ரோம், கூகுள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே ஒரு லேப்டாப்பில் ஒரு 10-20 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா? சர்வர்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க, நான் இப்போ தாங்க அப்டேட் பண்ணி ஆன்டிவைரஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், சூப்பராக வேலை செய்யுங்க. சரி, கொஞ்ச நாள் வேலை செய்யும், ஒரு வருஷம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யுமா? அந்த மாதிரி ஒரு 20-30 டேப் அட் டைமில் ஓப்பன் பண்ணி வச்சா செய்யாது. அப்பப்போ அந்த எனர்ஜி கொடுத்து என்னதான் ரீசார்ஜ் பண்ணாலும் இடையில ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துக்கும் மைண்டு இல்லையா? ஸோ அப்போது அதுக்கு நம்ம அத்தனை டேப்ஸோட ஓடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ட்ரிக் தான், 1 டாஸ்க் அட் 1 டைம். இவ்வளோதான் ட்ரிக்கு. ஒரு வேலையை ஒழுங்காக ஒரு டைம் பண்ணி முடிங்க. அதை சரியாக செஞ்சுட்டாவே போதும். ஆனால் எங்களுக்கு ஒரு வேலையாங்க இருக்குது, என் கம்பெனியில் ஒரு வேலையாக இருக்குது, 1000 வேலை இருக்குங்க, நான் அதெல்லாம் முடிக்கணுங்க, எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. சரி ஓகே, காலையில் எந்திரிச்ச உடனே 3 முக்கியமான வேலையை மட்டும் எழுதி வைங்க. இதெல்லாம் நான் இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது மேண்டேட்ரி. இந்த மேண்டேட்ரியில் நான் இப்போ வந்து இந்த சைட்டுக்கு இந்த மெட்டீரியல் போய் இறங்கி இந்த வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறது தான் உங்களோட டாஸ்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு டாஸ்க்கு அது நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த பிளேஸுக்கு போய் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அது நடந்துருச்சா இல்லையாங்கிறதா உங்களோட டாஸ்க்கு. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டீங்க, ஆனால் அங்கே அந்த மெட்டீரியல் வரல, நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சிட்டீங்க, அந்த இடத்துல டிக்கு. ஆனால் அந்த வேலையை மறுபடியும் அதை நடக்க வைக்கிறதுக்காக, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இன்னும் அடுத்தடுத்த ஃபோன் கால்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அதைத்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய
அதை விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கே நான் போய் அதை வர வைக்கிறதுக்கான மீதி வேலையெல்லாம் நான் செய்கிறேன். அடுத்தவங்க வேலை அந்தந்த வேலையை பிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நானே செய்கிறேன். ஒட்டுமொத்த வேலையும் இந்த ஒரே நாளில் இந்த மொத்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு மண்டைக்குள்ளே தூக்கி போடக்கூடாது. உங்களால் அது பண்ண முடியுமா? அது ரொம்ப சேலஞ்சிங் இல்லையா? அண்ட் உங்கள் கையில் அந்த ப்ராஜெக்ட் அந்த விஷயமே மொத்த விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் ஹேண்டில் இல்லாத பட்சத்தில் அதை மொத்தத்தையும் உங்கள் தலையில் எடுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரெஷரு. அப்போ நான் என்னென்ன டாஸ்க் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு எழுதி வச்சிருக்கதை ஃபாலோ பண்ணுங்க. அது நடந்துருச்சா இல்லையாங்கிறத டிக் பண்ணுங்க. திருப்பி அகைன் அதை ரீடூ பண்ணி பாருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டாஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களோட வேலையை வந்து இன்னும் ஃபோக்கஸ்டா பண்றதுக்கு. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னாங்க சார் அதுதான் ரொம்ப ஆசைப்படுவார். கண்டிப்பா உங்களோட ரிவ்யூ மீட்டில் பேசுவார். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா டே அண்ட் நைட் வேலை செய்யணுமா? தூங்காம ராத்திரி பகலா வேலை செய்யணும்னு இருக்கா? அப்பெல்லாம் கட்டாயம் கிடையாது. அவரே சொல்லிடுவார். அப்பெல்லாம் கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா சாப்பிடாம சோறு தண்ணியே இல்லாம நான் டீ குடிச்சிட்டே வந்து வேலை செய்வேன், அவ்வளவும் அவசியம் கிடையாது. அங்க ஒரு தம்பி அழகா சிரிக்கிறாரு. அப்படிலாம் வந்து சாப்பாடு இல்லாம வந்து வேலை செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ தூங்காம நான் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வருத்திட்டு தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபோக்கஸ்டா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா வச்சுக்கிறீங்களோ அட் த சேம் டைம் உங்களோட இமோஷனும் மேனேஜபிளா இருக்கணும். அதுவும் மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா யாரு எவ்வளோ ப்ரெஷர் என்ன கொடுத்தாலும் நீங்க வந்து உடஞ்சி உட்காந்துட மாட்டீங்க. உங்களால ஓட முடியும். ஒரு எக்ஸாஸ்ட் ஆகும்போது மட்டும்தான் வேணாண்டா போதுண்டா அப்படின்ற அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் ஆக விடாம நம்ம மைண்டை வந்து அப்பப்போ பூஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை தான். சரி, ஒரு குட்டி சொல்லிட்டலா, ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எழுதுங்க, ஒரு 1 டாஸ்க் அட் 1 டைம் சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். 3rd ஒன் பாக்ஸ் ப்ரீத்திங் சொல்லுவோம் எங்கள் சைக்காலஜியில். ஸோ பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரீத்திங்கை 4 கவுண்ட் 1 2 3 4 கவுண்ட் இன்ஹேல் பண்ணி 4 கவுண்ட் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி அகைன் 4 கவுண்ட் எக்ஸ்கேல் பண்ணணும். 1 2 3 4 அண்ட் அகைன் வந்து அதை அப்படியே ஹோல்டு பண்ணணும். மூச்சை உள்ளே இழுத்து 4 செகண்ட் மறுபடியும் ஹோல்டு பண்ணி மறுபடியும் 4 செகண்ட் அதை வந்து எக்ஸ்கேல் பண்ணி 4 செகண்ட் மறுபடியும் ஹோல்டு பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து பாக்ஸ் ப்ரீத்திங். இது வந்து எங்கே உட்காந்து எந்த இடத்துல வேணாலும் இதை செய்யலாம். இதை செய்கிறதுனால எனக்கு உடனே மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். ஸோ உங்களோட ஃபிசியாலஜிக்கல் உங்கள் சைக்காலஜி அடி வாங்கும்போது உங்களோட ஃபிசியாலஜிக்குள்ளே நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த மண்ணுக்குள்ள நிறைய விஷயங்கள், அதுக்குள்ளே இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது லொட்டுலோஸ்க்கு தியரிட்டிக்கலாக நான் ஒன்றும் போக விரும்பலை. நிறையா வந்து அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப அலர்ட் ஆகி உங்களை வந்து பிரச்சனை பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப மூடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகும்போது வார்ம் வாட்டர் குடிங்க. இந்த டெம்பரேச்சருக்கு மீதி டைம்லலாம் வந்து சில்லாக ஒரு சிப் வாட்டர் வந்து குடிங்க. தண்ணி குடிச்சிங்கனாவே உங்களோட பாடி வந்து ஒரு நிதானத்துக்கு வரும். அடுத்து இந்த பாக்ஸ் ப்ரீத்திங் பண்ணி பாருங்க. ரொம்ப கடுப்பாகி ஒரு கிளைண்ட்டுக்கு உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறாங்க, உங்கள் பாஸ் இப்பயே நீ இந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரிப்ளை போடு இந்த மெயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இமோஷன் ஹை பீக்கில் இருக்கும் இல்லையா, ரொம்ப கோவமாக இருக்கும், இரிட்டேட் ஆகும், என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ 90 செகண்ட்ஸ் அமைதியாக ஒரு பாஸ் கொடுத்துருங்க. 90 செகண்ட் ஸ்டாப் வாட்ச் கூட ஆன் பண்ணிவிட்டு ஒரு 90 செகண்ட் அமைதியாக இருந்துருங்க. 90 செகண்டில் ஒரு இமோஷன் அப்படி என்னங்க ஆக போகுதுன்னா, இமோஷனோட இன்டென்ஸே 90 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, ஆங்கராக இருந்தாலும் சரி. ஸோ உங்களோட கோபம் ஒரு 90 செகண்ட்ஸ் தான் அப்படியே ஹை பீக் இன்டென்ஸில் இருக்கும். அந்த 90 செகண்ட்ஸ் ஒரு பாஸ் கொடுத்துட்டு பேசாமல் அந்த மெசேஜுக்கோ மெயிலுக்கோ ரிப்ளை கொடுக்காம எந்த முடிவு எடுக்காமல் வேணாண்டா போதும் நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அது மாதிரிலாம் வந்து தேவையில்லாத டெசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் அமைதியாக ஒரு பாஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் மைண்டு நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ அந்த தண்ணி குடிக்கிறதோ இல்லை இந்த ஒரு பாக்ஸ் ப்ரீத்திங் பண்ணுறதோ அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு வந்துடும். சிவில் ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், கான்க்ரீட் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை டச் பண்ணக்கூடாது இல்லையா? டச் பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிரும், அதில் ஒரு சின்ன கிராக் அந்த மாதிரி ஒரு இது நடந்துடும் இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த உங்களோட இமோஷன் அது அப்படி தான். அந்த 90 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் அப்படியே வெண்ட் அவுட் பண்ணி கத்தி கொட்டி தீத்திட்டிங்கன்னா அந்த கிராக் அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். காலத்துக்கு அதை மாற்றவே முடியாது. ஒரு மைண்டை காமாக நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்.
அதை தாண்டி இன்டர்னலாக நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு என்விரான்மெண்ட் அழகாக வந்து ஷேப் அப் பண்ணுறதே நீங்கள் தான். என்விரான்மெண்ட் தான் ஷேப்ஸ் இமோஷன். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து நம்மளோட இமோஷன்ஸை வந்து ஷேப் அப் பண்ணும். அப்படி சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டே ஷேப் அப் பண்ணுற உங்களால் உங்களோட இமோஷன்ஸை வந்து கோப்பப் பண்ணி கொண்டு வர முடியாதா? ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக இந்த மாதிரி டிப்ஸை மெனக்கெட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் ப்ரீத்திங்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ரெக்கவரி பிரேக்குன்னு சொல்லுவோம். உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சைட்டில் போய் நான் வந்து நாள் முழுக்க நின்றுட்டு நடந்துட்டு அது இது பண்ணிட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எவ்ரி 60 minutes ஒன்ஸ் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையிலேருந்து எந்திரிச்சு நடந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கொடுத்து ஒரு சின்ன வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு சிப் எடுத்துட்டு ஒரு இந்த பாக்ஸ் பிரீத்திங் எக்ஸசைஸை பண்ணிட்டு திருப்பி பேக் டு வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. 60 minutes இதை வந்து நீங்கள் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ஐடி கல்ச்சர். ஒரே இடத்துல அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா நம்ம மைண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். நான் ஒரு குட்டி பிரேக் தான் சொல்கிறேன், மைக்ரோ ரெக்கவரி பிரேக் தான். நான் அந்த டீ கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சுலாம் வரக்கூடாது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்னங்க உங்களை கூப்பிட்டு தெரியாமல் பேச கூப்பிட்டாங்க, இனிமேல் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பெஞ்ச் வந்து நினச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டு தப்பிச்சிடக்கூடாது. ஒரு குட்டி மைக்ரோ ரெக்கவரி பிரேக்கு அது வந்து ஒரு 3 minutes to 5 minutesக்குள்ளே எடுத்து முடிச்சிடலாம். அது நீங்கள் பண்ணுறதுனால ஒரு லாஸும் கம்பெனிக்கு ஆக போகிறது கிடையாது. நீங்கள் இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் வேலை செய்வீங்க, அது கம்பெனி வந்து வரவேற்க தான் செய்யும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? சோஃபார் புரிஞ்சிச்சா? எந்த டவுட்ஸும் இல்லையே? சூப்பர். அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஒரு அழகா ஒரு டிசைன் வந்து போட்டுட்டீங்க, ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிட்டீங்க உங்க கிளைண்ட்டுக்கு. அதை கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரிங்க ப்ரொசீட் பண்ணலாம், பட்ஜெட்லாம் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க உங்க கிளைண்ட்டு. வந்து நீங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்க. திடீர்னு வருவாங்க அவங்க, அப்படியே சடனாக வேகமாக ஓடிடுவாங்க. நான் பேசணும் இல்லைங்க அந்த விஷயத்துல, இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிடுங்க, இதுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு சார் இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்லாம் தோணும். வேற உள்ள அழகான நிறைய வார்த்தைகள் அப்படி பொங்கி ஆறா ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரி, கொட்டுறதுக்கு மனசு இல்லை, ஆனால் கடுப்பாக இருக்கும். ஆக மொத்தம் அதோட இமோஷன் வந்து நெகட்டிவாக தான் வந்து நிற்கும் இல்லையா? ஆனால் இது இன்னொரு கோணத்தில் பாருங்க, ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை மாறிச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக மாறும். இதுதான் வந்து ஒரு அழகான ஜென் தத்துவம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ பார்க்குற கோணம் இதில் எப்படி வந்து மாறுபட்டு பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய ஆர்கிடெக்ட்ஸு, என்ஜினியர்ஸ், இது மாதிரி நிறைய வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்தியாவில் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு லேடி சொன்னாங்க. அவங்க லேடி சொன்ன அந்த கோட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கணுமா? இந்த இன்டீரியர் டிசைனிங் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ண ஒரு ப்ராஜெக்டில், ஒரு டிசைனில் ஒரு சின்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு கொண்டு வந்து அந்த கிளைண்ட் வந்து நின்னாலும் அதை சரின்னு அக்காமடேட் பண்ணிக்கிற மனசு நமக்கு வேணும். அப்போதான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அவங்களுக்கு புரியாமலே கூட அதை பேசியிருப்பாங்க. அதில் அவங்களோட பட்ஜெட் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்திருக்கலாம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த நெகட்டிவாகவுமே பார்க்கக்கூடாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துடும். ஆண்ட் தான் வந்து அப்படி முன்னாடி வந்து நிற்கும். இது ஹியூமனோட மைண்ட் செட், எல்லாருக்குமே தான். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே, நான் மட்டும் வேற்றுக்கிற வாசிலாம் கிடையாது. ஸோ ஹியூமனோட மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ் தாட் தான் வந்து நிற்கும். அந்த நெகட்டிவ் தாட்டு நெகட்டிவ் இமோஷனுக்கு போகாமல் ஒரு சின்னதாக இந்த சேஞ்ச் பண்ணால் இப்படிலாம் ஆகுங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நீங்களும் மைண்ட் செட் ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களோட க்ரோத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். இதை மட்டும் நீங்கள் எப்பவுமே மைண்ட்குள்ளே வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் ரொம்ப வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சி பிரிட்ஜை பற்றி நான் பார்த்தேன் இந்த ஸ்பீச்சுக்காக. சும்மா வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து, ஏன்னா வித்தியாசமான ஒரு ஆர்கிடெக்ட் நிறையா இருக்குது, கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. ஆர்கிடெக்சரில் வந்து நம்ம ஆளுங்களே வந்து ஆதி காலத்துலேருந்து அவ்வளோ நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கெலாம் சொல்லணும்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர் அப்படின்னா அது சிவகங்கை சவுத் சைடு. தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே எது ரொம்ப ஃபேமஸ்? காரைக்குடி. காரைக்குடியில் என்ன? சாரி சார்,
ஆயிரம் ஜன்னல் வீடு. ஓகே, அழகு. ஆயிரம் ஜன்னல் வீடுன்னு சொன்னோன்னா எனக்கு பாட்டு தாங்க சார் வருது. ஆனால் பாட்டு பாடினா நீங்களே எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அதனால நான் பாட்டு பாட விரும்பல. ஸோ அங்கே இருக்கிற செட்டிநாடு ஹவுசஸ், அந்த செட்டிநாடு அந்த வீடு வந்து அவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும். இந்த மாதிரி மொபைலே இல்லாத, இவ்வளோ கம்பேரிசன், இவ்வளோ இன்ஸ்டா ரீலு அது இது லொட்லோஸ்க்கு இல்லாத காலத்திலேயே அவ்வளோ அழகா ஒவ்வொரு நுணுக்கமுமா வந்து அந்த செட்டிநாடு வீடு கட்டியிருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்க. உள்ள நுழைஞ்சிங்கன்னா அது ஒரு பயங்கர லென்த்தாக இருக்கும். 40 இதில் அது வந்து வெரைட்டி பண்ணுவாங்க. உள்ள நுழையிறது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு கட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நிறையா வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் இருக்க ஒரு தூணும் 1000 கதை சொல்லும். அண்ட் அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் நிறைய அந்த காலத்திலேயே வந்து பர்மா, சிலோன் அந்த மாதிரி நிறையா வெளிநாட்டில் தான் இம்போர்ட் பண்ணி கட்டி வச்சுருப்பாங்க. இன்னமும் இருக்குது. நான் என் பிறந்த ஊர், என்னோட கிராமத்தில் அந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. அதை பார்த்து அப்படியே பிரமிச்சே போயெல்லாம் இருக்கேன். படத்துலலாம் அது நிறைய நான் வந்தும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்ரி கிரியேஷன் வந்து ஆஸ் அன் இமோஷனல் கனெக்ஷனுங்க. இப்போ நம்ம அது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அதை பார்க்குறோம் அப்படின்னா அது இன்னும் நம்ம மனசுலலாம் பதிஞ்சு இருக்குது. ஆயிரம் ஜன்னல் வீடு மண்ணுக்குள்ளே இருக்கிறனால தான் நம்ம திருப்பி அதை நம்ம சொல்கிறோம். செட்டிநாடுன்னு சொல்லும்போது நம்ம கோரிலேட் பண்ணிக்க முடியுது. நம்ம ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, வேர்ல்ட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இமோஷனல் கனெக்ஷனோட ஒன்னொன்றுக்கும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூனிக்காக நின்றுவீங்க. வாழ்க்கையில் எப்பவுமே வந்து நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ் வேணும். அந்த மீனிங்ஃபுல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக நம்ம ரசிச்சுட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ இந்த வேர்ல்ட் லெவலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பில்டிங் பார்த்தா அது வந்து சீ பிரிட்ஜ்னா இங்கேருந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். ஆனால் ஏன் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அங்கே ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அது வந்து நான் பார்த்த ஒரு பிரிட்ஜு ஹாங்காங்கில் மேக்கோ பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி டேர்ன் பண்ணி மாதிரி போகும். அண்ட் வந்து கர்வாக போகும். அதுக்குள்ளே டன்னல்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்ட்ரி எதுக்கு அதில் அவ்வளோ காசை வந்து கொட்டுனாங்கங்கிறது இப்போ வரையும் விமர்சனத்தில் உள்ளாயிட்டு இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதுக்குள்ளே சயின்ஸு அண்ட் குட்டி ஒரு ஹியூமானிட்டியும் உள்ளே இருக்குது. அதை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா அது வந்து ஹாங்காங் சைனா இல்லையா? சைனீஸ்க்கு வந்து சி அனிமல்ஸில் ஒரு ஒயிட் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரேர் ஸ்பீசஸ். ஒயிட் டால்ஃபின்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அது ஒரு 3 பிளேஸை கனெக்ட் பண்ணுற ஒரு இடம். 55 கிலோமீட்டருங்க அந்த பிரிட்ஜு, 55 கிலோமீட்டர்ஸ். அதில் வந்து சி அனிமல்ஸ் வந்து பாஸ் ஆகும். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் பிரிட்ஜை போட்டுட்டான் அப்படின்னா காரு வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது அதோட சவுண்ட்ஸு அந்த வைப்ரேஷன்ஸு கீழே இருக்க அந்த சி அனிமல்ஸை ஹார்ம் பண்ணுவான். ஸோ அந்த ரேர் ஸ்பீசஸ் வந்து காணாமல் கூட போயிடும். எங்கள் நாட்டில் அது இல்லாமலே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் அதை பார்த்ததுனால அது ஒரு கர்வாக போடும்போது அதுக்குள்ளே டனல்லாம் பண்ணி வாட்டருக்கு மேலே போடுறது வேறங்க, வாட்டருக்குள்ளே டனல் பிரிட்ஜ் கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது இவ்வளோ வருஷம், இன்னமும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரு மீனிங் பார்த்து ஒரு பெயினுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்டில் இது இப்படி இருக்கு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த இன்டீரியர் எப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வாக்கின் இன்னும் நிறைய நடக்கும். அவங்க வந்து உட்காந்து இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காரும் போது அவங்க மைண்ட் செட் வந்து ஏற்கனவே ரொம்ப டயர்டாக ரெஸ்ட்லெஸ்ஸாக போய் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் இன்டீரியர் டிசைனரு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கூட இருக்கிற இன்டீரியர்ஸை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து அவங்கெல்லாம் முடியாமல் வந்தவங்கலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் மைண்டை வந்து காம் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு ஒரு ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கும்போது, பர்பஸ்ஃபுல்லாக கொடுக்கும்போது, நீங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸு, லைட்டு, அதோட லே அவுட்டு, அதோட டெக்ஸ்சர்ஸ், நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்சர்ஸ் அது எல்லாத்துலேயுமே அதோட பேக்ரவுண்ட் வந்து இந்த இமோஷனோட கனெக்ட் ஆகும். சோல் அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் எப்பவுமே மைண்ட்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒருத்தர் மட்டும் பேசிட்டு நான் என்னோட உரையை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். சரியா? முக்கியமான ஒருத்தர்னா உங்கள் ஃபீல்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. உங்கள் எல்லாத்துக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும், படிக்கும் போது கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் நான் வந்து ஓகே கண்மணி படம் பார்க்கும்போது தான் அவரை நான் தெரியும். பிவி போஷி, பாலகிருஷ்ண தோஷி. ஸோ அவரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் குட்டி குட்டியானதை மட்டும் நம்ம தொட்டுட்டு போயிடலாம். இப்போ இந்த சோல் அண்ட் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக ஆணித்தரமாக சொல்லிட்டு போன மனுஷன் இவர் தான்.
ஹீஸ் அ லெஜெண்ட் ஆக்சுவலி. லெஜெண்ட்னா எப்படி லெஜெண்ட்னா ஆர்கிடெக்சரோடைய லெஜெண்டே இவர் தான். அது இப்போ வரையும் அப்படி தான் இருக்குது. அண்ட் இவர் வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரை அப்படியே ஒரு கலக்கி வச்சுட்டு போனவர். இப்போ இல்லை, இஸ் நோ மோர். ஆனால் அவர் வந்து அவரோட 90வது வயசுல தான் வந்து பிரிட்ஸ்கர்ன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்து ஓன் பண்ணவர். இந்தியன் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன் பண்ண ப்ரைஸ் வந்து இவர் தான். இந்த பிரிட்ஸ்கர் ப்ரைஸை வந்து ஓன் பண்ண ஒரே மனுஷன் உங்கள் ஃபீல்டில் இருக்கிற பாலகிருஷ்ண ஜோஷி சார் தான். அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அது ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது அப்படின்னா, எனி டிசைன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் மெமரின்னு சொல்லுவார். எப்பவுமே நம்ம மெமரிக்குள்ள இருந்து தான் வந்து அந்த டிசைன்ஸ் வரும். பேக்ரவுண்டில் அதை ஓடிட்டு இருப்போம். ஒரு விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கிறோம்னா அந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த டிசைனே நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள். வெளியில் நிறையா ஊர்களெல்லாம் வந்து நிறைய நாடுகள்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே வந்து அங்கேயே சஸ்டெயினாக நிற்கலை. அங்கேருந்து என்னென்னலாம் தேவையோ அந்த இன்புட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எதையுமே காப்பி பண்ணாமல் இங்கே இந்தியன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணி இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மீனிங்கை பார்த்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக அவரோட ஒவ்வொரு டிசைனையும் மேக் பண்ணார். இவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் பெரிய ஆளாலாம் இருக்காரு. அவர் அப்போ பெரிய பேக்ரவுண்டில் வந்து இருந்திருப்பாரு. அவரோட லைஃப் அப்படி பெரிய பேக்ரவுண்டில் இருந்திருக்கலாம் அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப சாதாரண ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான் அவர். ஓகேவா? சரி, இவருக்கு ரிஜெக்ஷன் நடக்காமல் இருந்திருக்குமா? அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாரு. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நிறைய கிளைண்ட் இது வேணாம்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் போயிருக்கு. அந்த ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும் போதெல்லாம் இவன் எங்களை விட்டு வேணான்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அவர் அதை நெகட்டிவ் ஷேடில் பார்க்கல. எனக்கு இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 90வது வயசுல கூட அந்த மனுஷன் காருக்குள்ள உட்காந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு எதுனா ஒரு நியூ பில்டிங் எதுனா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா, வித்தியாசமா எதுனா இன்டீரியர் பண்ணியிருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போற ஒரு மனுஷன். அது அழகா ஒரு பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. அங்கே ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜோட பிரின்சிபல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கணுங்கிற எண்ணம் இந்த மனுஷன் சொன்ன முக்கியமான லெசன் இதுதான். லைஃப் லாங் கன்சிஸ்டண்டா ஒரு மனுஷன் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு நாளும் எனக்கு லேர்னிங் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல வேற எங்கேயோ போயிடலாம். ஸோ இன்டீரியர் டிசைனர்ஸா இருக்கிற நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க டிசைன் பண்றீங்க, அந்த டிசைன் அப்படியே அக்செப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்க கிளைண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்க ஒர்க் பண்ண போற அந்த ஸ்பேஸுக்கு ஒரு சோல் வேணும். அண்ட் டிசைனரா இருக்கிற உங்களுக்கு எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போதும். ஏஜ் எவ்வளோ ஆனாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிட்டே இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசானாலும் சரி, இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணித்தரமாக உங்க கூட சஸ்டைனபிளாக நிற்கிது அப்படின்னா உங்களோட வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு பிஸ்னஸ் பெஞ்ச் வந்து இன்னும் நிறையா க்ரோத்துக்கு வந்து போகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மேடையில் நடக்கிறது மட்டும், இங்கே நடக்கிறது மட்டும் இந்த ஈவெண்ட் இல்லை. இதுக்கு பின்னாடி 1008 பிளானிங்ஸ் இருக்கும். அதுக்காக நிறைய கோஆர்டினேஷன் நடந்திருக்கும். டே நைட் வேலை செஞ்சுருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையோடு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ கீப் ராக்கிங், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ சின்ன ஃபீட்பேக்ஸ் உங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் யோசிச்சது பேசாம ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த கன்சர்ன் டீமுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா சில நேரம் நான் கிராஸ் பண்றப்போ நான் கேட்ட விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்போ அந்த டைம் நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அது இன்னைக்கு நடந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ஸ்பிரேஷன். Your 10 to 15 minutes lesson. Okay, thank you so much.